5 ஆண்டு கால சிறப்பான ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க சென்றதாக ஓபிஎஸ் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து திமுகவில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் மறுப்பு தெரிவிக்கவில்லை, பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருந்தார். இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஓபிஎஸ் பேட்டியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ திமுகவில் இணைவீர்களா அப்படின்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். முதற்கட்டமாக உங்களிடம். நிச்சயமாக அவருடைய நிலைப்பாடு என்பது திமுகவை நோக்கி அவர் நகர தொடங்கி இருக்கிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். மிக முக்கியமா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை. நீங்க இந்த பாட்டுக்கு நான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு ஆட்சி நல்ல ஆட்சி என்று தெரிவித்து விட்டேன் என்பதாக ஒரு சமீட்சை. மிக மிக முக்கியமாக கடந்த சில மாதங்களாகவே அவர் காத்திருந்தார். என்டிஏ அலையன்ஸ்ல தனக்கு ஏதாவது ஒரு சமூக நீதி நடந்து விடாதா என்பதாக காத்திருந்தார். பிரதமர் அவர்களை சந்தித்தால் பாக்கியம், அமித்ஷா அவர்களை சந்தித்தால் பாக்கியம் என்பது வரைக்கும் அவர் இறங்கி வந்தார். அதிமுகவில் இணைந்து கொள்வதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்பதெல்லாம் பேசினார். பட் அவர் இந்த நிலை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் அதைத்தான் அவர் தொடர்ச்சியாக வெளிக்காட்டி வருகிறார். அந்த வகையில் அவர் இந்த முறை நிச்சயமாக வேறு வாய்ப்பே இல்லாத சூழலில் அவர் திமுக பக்கம் நகர்ந்து விடுவார் என்பதாகத்தான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவர் 5 ஆண்டு நல்ல ஆட்சி, அதனால் பாராட்ட வந்தேன் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட அது அந்த இடம் என்று சொல்வது ஏற்கனவே இவரோடு இருந்தவர்கள், இவரோடு சேர்த்து மொத்தம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதுல மிக மிக முக்கியமாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்புதான் திமுகவில் ஐக்கியமானார். அதே போன்று இவரோடு இருந்த ஒரத்தநாடு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், ரொம்ப சீனியர், அவரும் திமுக பக்கம் தான் நகர்ந்திருந்தார். அந்த பாணியில் தான் ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் இருக்கு அப்படிங்கறதான் இன்றைய செயல்பாடுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. சார், அதே போல நீங்க சொல்லியிருந்தீங்க என்டிஏ கூட்டணிக்கு ஓபிஎஸோட செய்தியாளர் சந்திப்பு இறுதி எச்சரிக்கைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா சில நாட்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவீங்களான்னு கேட்டபோது அவர் சென்றது வருத்தம் தான், அவர் வந்தாலும் சந்தோஷம், வரலேனாலுமே என்டிஏ கூட்டணி பலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இல்ல, அதுதான் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் வருத்தப்பட்டு விடக் கூடாது என்கிற அடிப்படையில் நயினா நாகேந்திரன் அவருடைய கருத்துரையாடல் தான் இது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுக்குழுவிலே இதுதான தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தார்கள். அதிமுகவின் பொதுக்குழு கடந்த டிசம்பர் மாதத்தில் நடந்த போது அதுல மிக முக்கியமான தீர்மானமாக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெற வேண்டிய கட்சிகள் குறித்து நாங்க தான் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. முதல்ல இந்த அலையன்ஸ் ஏப்ரல் 10 கடந்த ஆண்டு ஜெல்லாகிற பொழுது கூட, முதலில் உருவான போது கூட அமித்ஷா அதிமுகவுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அப்ப இங்கு ஏற்கனவே பல சிக்கல்கள், குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி கோஷம் போன்றவை இப்பொழுதுதான் அடங்கி இருக்கிறது. இந்த நேரத்துல அவர் ஓபிஎஸ் குறித்த நிலைப்பாட்டுல நயினா நாகேந்திரன் அவர்கள் தன் கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது சற்று ஏறக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரலாகத்தான் நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசி வருகிறார். அந்த வகையில் தான் அவர் அந்த கோணத்தை அணுகியிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் இந்த நொடி வரையிலும் அவர் காத்திருக்கிறார். நீங்க அவர் இன்னைக்கு திமுகவை முதல்வர் அவர்களே சந்தித்து விட்டு வந்தால் கூட, என்டிஏவிலிருந்து இந்த நொடியில் அழைத்தால் கூட அவர் அந்த பக்கம் நகர்ந்து விடுவார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அவருக்கு இறுதி அஸ்திரம்னு ஒன்று இருக்கணும்ல. நீங்க தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. என்டிஏ அழைக்கவே மாட்டுது, எதை பத்தியும் பேச மாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களே பொருட்படுத்தவில்லை. ஓபிஎஸ் தன் பலத்தை காட்டியிருக்காருல்ல. நீங்க ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிட்ட போது 3.5 லட்சம் ஓட்டு எடுத்திருக்காரு. 5 சுயேட்சை பன்னீர்செல்வங்கள் போட்டியிட்ட போதும் கூட பலாப்பழம் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. அவர் தனக்கான அரசியல் அங்கீகாரம் வேணும், அவர் ஏதாவது ஒரு வகையில் அரசியல் களத்தில் இயங்கணும். அவரை நம்பி உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் இன்னமும் கூட இருக்காரு. அந்த இடத்தில் அவர் கடைசி வாய்ப்பாக திமுக பக்கம் ஐக்கியமாயிருக்கிறார். இதனால திமுகவுக்கு லாபமா, ஓபிஎஸ்க்கு லாபமானா, ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் இருப்பு முதல்ல தக்க வைக்கப்படும். இல்லைன்னா அவர் அப்படியே இப்படி ஒருவர் இருந்தார், 3 முறை முதல்வராக இருந்தார், கடைசியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதோடு முடிந்துவிடும். இது அவர் தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் தேவைப்படுகிறார். திமுகவை பொறுத்தவரை கூடுதல் லாபம் தானே. அவர்கள் வருகிற அத்தனை பேரையுமே சேர்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் இது திமுகவுக்கு கூடுதல் லாபம் தான். அதிமுகவுக்கு ஒரு சிறிய அளவிலேனும் இது பாதிப்பை அந்த தேனி மாவட்டத்தில் அது கொடுக்க தானே செய்யும். அப்ப தேர்தலில் விஜய் போன்ற புதிய சக்தி வந்திருக்கிறப்ப ஒவ்வொரு 500,000 ஓட்டு முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் போன்றவர்கள் வெளியேறுவது என்பது குறைந்தபட்சம் மோடி நாயக்கனோட தொகுதியாவது அதிமுக இலக்குதுன்னு தானே புரிஞ்சுக்கணும். அப்ப வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று திமுக தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற பொழுது அதற்கு தீனி கொடுப்பதற்கான வேலையை அதிமுக பாஜக முகாமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நேற்று தேமுதிக போய் சேர்ந்ததா இருக்கலாம். இது எல்லாமே அந்த எதிரணியினுடைய மெத்தனந்த போக்கை தான் இது காட்டுகிறது.